பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிஎஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 26. புனிதர் தெரசா ஜோர்னட் இபார்ஸ், கன்னியர் மற்றும் நிறுவனர். இவரை ஏற்கக்கூடிய சமயம் கத்தோலிக்க திருச்சபை. இவருடைய நினைவு திருநாள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. புனிதர் தெரசா ஜோர்னட் இபார்ஸ் ஸ்பானிஷ் ரோமன் கத்தோலிக்க மறை பணியாளரும் கைவிடப்பட்ட முதியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்ற சபையின் நிறுவனரும் ஆவார். ஸ்பெயின் நாட்டின் லெய்டா பிராந்தியத்தின் ஐடோனா என்னும் சிறு நகரில் ஜனவரி 9ஆம் தேதி 1843 ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தையின் பெயர் பிரான்சிஸ்கோ ஜோஸ் ஜோர்னட் ஆகும். இவரது தாயின் பெயர் அண்டோனியுட்டா இபார்ஸ் ஆகும். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே ஏழைகளின் பால் தீவிர பற்று கொண்டு வாழ்ந்திருக்காங்க. பல துன்பங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அனைத்து துன்பங்களையும் பொறுமையோடு எதிர்கொண்டிருக்காங்க. ஏழைகளின் நிலை கண்டு எப்போதுமே கவலை கொண்டு இருந்தாங்களாம். புனிதர் தெரசா ஜோர்னட் இபார்ஸ் சிறு வயதிலிருந்தே தான் ஒரு துறவியாக வேண்டும்னு ஆசை கொண்டு இருந்தாங்களாம். தன் விருப்பத்தை பல துறவர இல்லத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இவரை துறவரத்திற்கு சேர்த்து கொள்ள யாரும் முன் வரலையாம். எந்த துறவர சபையினரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். இதனால் ஒரு ஆசிரியராக படித்து பின்னர் பள்ளியில ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்துட்டு இருந்திருக்காங்க. தமது 19வது வயதில் பார்சிலோனா நகரில் ஆசிரியர் பணி செய்து கொண்டு இருக்கும்போது துறவு வாழ்க்கைக்கு தாம் அழைக்கப்படுவதாக உணர்ந்திருக்காங்க. கிபி 1868ஆம் ஆண்டு பர்கோஸ் நகருக்கு அருகேயுள்ள எளிய கிளாரா மடத்தில் இணைய விண்ணப்பித்திருக்காங்க. ஆனால் அப்போதிருந்த ஆன்மீகத்துக்கு எதிரான சட்டங்கள் அவரை திருச்சபையில் இணைய தடுத்தனவாம். ஆதலால் இவர் கிபி 1870ஆம் ஆண்டு மத சார்பற்ற கார்மேல் சபையில் உறுப்பினராக இணைந்தாராம். அவரது தந்தையின் இறப்பு மற்றும் அவரை பீடித்த ஒரு கடுமையான நோய் காரணமாக அவர் நீண்ட காலத்திற்கு தமது வீட்டிலேயே தங்க நேரிட்டதாம். பின்னர் தமது ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனைகளின்படி பிராந்தியத்தில் உள்ள முதியோரை அழைத்து வந்து சரியாக அவர்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிபி 1872ஆம் ஆண்டு இதற்கான முதல் இல்லத்தை பர்பாஸ்ட்ரோ என்னும் இடத்தில் தொடங்கினாங்களாம். அவரது சொந்த சகோதரியான மரியா இதற்கு உதவினாங்களாம். நாளடைவில் தன் விருப்பத்தை தன்னுடைய ஆன்ம வழிகாட்டியிடம் தெரிவித்திருக்காங்க. அவர் காட்டிய வழியில் சென்ற தெரசா ஜோர்னட் இபார்ஸ் கிபி 1872ஆம் ஆண்டு பார்பஸ்ட்ரோ என்ற ஊரில் ஒரு துறவர சபையை தொடங்கியிருக்காங்க. இச்சபைக்கு கைவிடப்பட்ட முதியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் என்ற பெயரை சூட்டியிருக்காங்க. கிபி 1873ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வெனின்சுலா நகரில் தமது சபையின் தலைமை இல்லத்தை நிறுவியிருக்காங்க. சபையின் தலைமை பொறுப்பையும் தாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமது சபையின் சகோதரிகளிடம் ஏழைகளுக்காக தமது வசதிகளை தியாகம் செய்யுமாறு கற்பித்தாராம். கிபி 1887ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ சபைக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க. பின்னர் கிபி 1897இல் ஸ்பெயின் நாட்டில் காலரா நோய் பரவியதாம். இந்நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிட இவரும் இவரது சபையின் சகோதரிகளும் தீவிரமாக செயல்பட்டிருக்காங்க. இம்முயற்சிகளில் மிகவும் மனம் தளர்ந்த தெரசா சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றாங்களாம். மிகவும் தளர்ச்சியடைந்த தெரசா காசா நோய் பாதிக்கப்பட்டு கிபி 1897ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி லிரியா நகரில் மரணம் அடைந்திருக்காங்க. இவருக்கு புனிதர் பட்டம் ஜனவரி 27ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் கொடுத்திருக்காங்க. பின்னர் இவருக்கு முத்தி பேறு பட்டம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 1958இல் திருத்தந்தை 12ஆம் பயஸ் கொடுத்திருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் புனிதர் தெரசா ஜோர்னட் இபார்ஸின் வரலாற்றை நாம் பார்த்தோம். எவ்வளவு சுகமில்லாமல் இருந்த நேரத்திலும் அவர்கள் பிறருக்காக உழைத்த அந்த உழைப்பு
சொல்லத்தகாததாக இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்குள் வாழ்ந்திருக்காங்க. ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட பிறருக்கு உதவக்கூடிய ஒரு குணம் கொண்ட வாழ்க்கையை தருமாறு ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.